வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் பத்மநாதன் பிரதாப். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஈஸ்டர் தாக்குதல் சந்தேகத்தின் பேரில் ரிஷாடும் அவரது சகோதரர் ரியாஜும் சிஐடியினால் கைது. கொரோனா மரண பட்டியலில் மேலும் 4 ஆபத்தான நிலையில் குளியாப்பிட்டி. சொல்டாவின் மேலும் 3 உதவியாளர்கள் போலீஸ் வலையில். தேங்காய் எண்ணெய்க்கான பற்றாக்குறைக்கு ஒருபோதும் இடமில்லை, அமைச்சர் ரமேஷ் உறுதி. செயற்பாடுகள் இல்லாவிட்டால் அவை செயலற்ற கட்சிகள் என மெக்கோ அறிவிப்பு. கொரோனாவினால் இந்தியா பாரிய நெருக்கடியில், மோடி மீதான அதிருப்தி நீடிக்கின்றது. ஈஸ்டர் தாக்குதலின் குண்டுதாரிகளுக்கு துணை போனதாகவும் அவர்களுடன் நெருங்கி உறவை பேணியதாகவும் போன்ற குற்றச்சாட்டுகளின் பேரில் பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனும் அவரது சகோதரரான ரியாஜ் பதியுதீனும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டனர். இவர்கள் தொடர்பாக பயங்கரவாத தடுப்புச் சட்டமூலத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் அதிபருமான அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதலில் தற்கொலை குண்டுதாரிகளுக்கு துணை போனதாகவும் அவர்களுடன் நெருங்கிய உறவை பேணியதாகவும் போன்ற குற்றச்சாட்டுகளின் பேரில் பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீனை குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று அதிகாலை 4 மணியளவில் கைது செய்தது. கொழும்பு பௌத்தலோக மாவட்டத்தில் அமைந்துள்ள அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டார். கொலோசியஸ் நிறுவனத்தினால் அவரது ஐடிபி ஊடாக மூலப்பொருட்களை வழங்கியமை குறித்தே கைது செய்யப்பட்டதாக கூறிச் சென்றனர். பாராளுமன்ற உறுப்பினரை கைது செய்வதற்கு முன்னர் இது தொடர்பாக அங்குள்ள அதிகாரிகளையே கைது செய்ய வேண்டும். இது அரசியல் பழிவாங்கல் என்பது தெளிவாகின்றது. சபாநாயகர் ஊடாகவோ அல்லது இவருக்கெனும் அறிவுறுத்தி மேற்கொள்ளப்பட வேண்டும். இவர் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் தனது முகநூலில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். நான் பாராளுமன்ற உறுப்பினர், எந்த ஒரு குற்றமும் நான் செய்யல. அவ்வாறு குற்றம் செய்யாத என்ன இந்த நடிச்சா மட்டும் வந்து கூட்டிக் கொண்டு போறது ஒரு அரசியல் பழிவாங்கலாக பெரிய சதியா நான் பார்க்கிறேன். வெள்ளவத்தை பகுதியில் கைது செய்யப்பட்ட ரிஷாட் பதியுதீனின் சகோதரரான ரியாஜ் பதியுதீனிடம் தற்போது விசாரணைகள் இடம்பெறுகின்றன. விசேடமாக பயங்கரவாத செயற்பாடுகளை தடுக்கும் பிரிவும் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் நீண்ட காலமாக மேற்கொண்டு வந்த விசாரணைகளின் பெறுபேறுகள், பௌதிக சாட்சிகள், அதேபோன்று சாட்சியாளர்களின் நேரடியான சாட்சிகள், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ரீதியிலான சாட்சி போன்றவற்றின் ஊடாக பெறப்பட்ட தகவல்கள் சாட்சிகளுக்கு அமையவே இக்கைது இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட இவ்விரு சந்தேக நபர்களும் பயங்கரவாத தடுப்புச் சட்ட மூல விதிகளின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட உள்ளனர். இதேவேளை அரசு நிதியை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளின் பேரில் ரிஷாத் பதியுதீன் இதற்கு முன்னரும் கைது செய்யப்பட்டிருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் குண்டுதாரிகளுடன் நேரடி தொடர்புகளை வைத்திருந்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டிருந்த ரிஷாத் பதியுதீனின் சகோதரரான ரியாஜ் பதியுதீனும் இதற்கு முன்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டிருந்தார். சஹ்ரான் காசிமின் இனவாத சொற்பொழிவுகளை ஒழுங்கு செய்து அவற்றில் கலந்து கொண்ட சுமார் 80 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். குளியாப்பிட்டிய பகுதியிலும் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் அனைவரிடமும் விசாரணைகள் இடம்பெறுகின்றன. ஈஸ்டர் தாக்குதல் மாத்திரமன்றி அதனுடன் தொடர்பட்ட ஏனைய சம்பவங்கள் குறித்து நீண்ட விசாரணைகளை நடத்த எம்மால் முடிந்தது. இதுவரை சந்தேகத்தின் பேரில் 697 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பயங்கரவாத ஒழிப்பு பிரிவும் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் இணைந்தும் அதே போன்று போலீசாரினாலும் இக்கைதுகள் இடம்பெற்றுள்ளன. இவர்களில் 202 பேர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அதே போன்று 78 பேர் தடுத்து வைக்கும் உத்தரவின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். நேற்றைய தினமும் 969 கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டனர். இதற்கமைய நாட்டில் இதுவரை இனங்காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 99,690 அதிகரித்துள்ளது. 4 கொரோனா மரணங்களும் நேற்று பதிவாகின. நேற்று இடம்பெற்ற 4 கொரோனா மரணங்களில் 35 வயதுடைய நிட்டம்புவ பகுதியைச் சேர்ந்த ஆண் ஒருவர் அடங்குகின்றார். அத்துடன் பன்னிப்பெட்டிகவைச் சேர்ந்த 40 வயதுடைய ஆணும், வத்தலையைச் சேர்ந்த 18 வயதுடைய பெண்ணும், மகரகமவை வசிப்பிடமாக கொண்டு 71 வயதுடைய பெண்ணும் உயிரிழந்தவர்களில் அடங்குகின்றனர். நேற்று இனங்காணப்பட்ட தொற்றாளர்களில் 38 பேர் வெளிநாடுகளில் இருந்து வருகை தந்தவர்கள். ஏனையோர் நாட்டில் இனங்காணப்பட்டவர்கள்.
இதற்கமைய கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 99,690 ஆகும். 94,536 பேர் பூரண குணமடைந்துள்ளனர். அத்துடன் 5,021 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெறுகின்றனர். கொரோனா தொற்றுக்கு இலக்காகி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 634 ஆகும் என சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது. நேற்றைய தினமும் அதிகூடிய கொரோனா தொற்றாளர்கள் குருநாகல் மாவட்டத்தில் இனங்காணப்பட்டதுடன் அவ்வெண்ணிக்கை 251 ஆகும். கம்பஹா மாவட்டத்தில் 236 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டதுடன் கொழும்பில் 194 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டனர். நேற்றைய தினம் அதிகூடிய தொற்றாளர்கள் குளியாப்பெற்றிய பகுதியிலேயே இனங்காணப்பட்டனர். இவர்களில் 69 பேர் அடங்குகின்றனர். நேற்றைய தினமும் 12,439 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. முப்படையினரால் நிர்வகிக்கப்படுகின்ற 111 தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களில் 10,643 பேர் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அடுத்து வரும் 2 வாரங்கள் ஆபத்தானவை என பொதுமக்கள் சுகாதார பரிசோதகர்களின் சங்கம் தெரிவிக்கின்றது. நேற்றைய தரவுகளை நோக்கினால் மேல் மாகாணம் அச்சுறுத்தலாக காணப்படுகின்றது. அதேபோல் வடமேல் மாகாணமும் தொடர்ந்தும் அச்சுறுத்தல் நிலைமையில் காணப்படுகின்றது. இளம் வயதினர் மத்தியிலேயே அதிகூடிய தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதை அவதானிக்க முடிந்துள்ளது. அதேபோன்று தொற்றாளர் ஒருவரிடமிருந்து மற்றவர்களுக்கு வேகமாக இவ்வைரஸ் பரவுகின்றது. கடந்த 2 அலைகளின் போது இவ்வாறான ஒரு நிலையை நாம் அவதானிக்கவில்லை. ஒரு தொற்றாளரிடமிருந்து அவ்வீட்டில் உள்ள 5 அல்லது 6 பேருக்கு இத்தொற்று பரவியுள்ளதையும் அவதானிக்க முடிந்துள்ளது. மிகவும் அச்சுறுத்தல் மிக்க காலகட்டமாகும். நாட்டின் பல பகுதிகளிலும் தொற்றாளர்கள் நடமாடுகின்றனர். நாட்டை முடக்க முடியாத நிலையிலும் பயண கட்டுப்பாடுகளை விதிக்க முடியாத நிலையிலும் உள்ளதால் பொதுமக்களிடமே இதனை தடுப்பதற்கான 100% முயற்சிகளும் காணப்படுகின்றன. இவ்வாறு பொதுமக்களிடமிருந்து நடவடிக்கைகள் நழுவிச் சென்றால் மிகவும் ஆபத்தான நிலைக்கு தள்ளப்படலாம். அடுத்து வரும் 2 வாரங்கள் மிகவும் ஆபத்து மிக்கவை. දවස් 3ක් තියෙන සතියන්තයක් 3 நாட்களை கொண்ட வார இறுதியாக அமைந்துள்ளது. பெரும்பாலானவர்கள் சுற்றுலா பயணங்களையும் மேற்கொள்ள தயாராகியுள்ளனர். எனினும் தமக்குரிய பொறுப்புகளை உரிய முறையில் நிறைவேற்றுங்கள். இத்தருணம் அதற்கு சிறந்ததல்ல. அவ்வாறான நடவடிக்கைகளை நிறுத்திவிடுங்கள். அதேபோன்று இவ்வார இறுதியில் புத்தாண்டு நிகழ்வுகளை நடாத்துவதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அரசாங்கத்தினால் இவற்றை தடை செய்யும் வரை காத்திருக்காது தமது பொறுப்பாக நினைத்து அவ்வாறான விடயங்களில் இருந்து தவிர்த்து கொள்ளுங்கள். වගකීම ගැන හිතලා ඒට සහභාගී වීම හෝ ඒ සංවිධානය කිරීමෙන් වළකින්න ඒව නවත්තන්න. தனிமைப்படுத்தல் சட்டங்களை மீறுவோர் குறித்து அவதானத்துடன் இருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். සෞඛ්‍ය බලධාරීන් පුන පවසා සිටින කාරණයක් තමයි இவ்வைரஸ் காற்றினாலும் வேகமாக பரவலாம் என சுகாதார அதிகாரிகள் அழுத்தமாக கூறியுள்ளனர். இதற்கு சிறந்த தடுப்பு நடவடிக்கையாக முகக்கவசங்கள் அணிவதை சுகாதார தரப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். 2020 அக்டோபர் 15ஆம் தேதி சுகாதார அமைச்சினால் பிரகடனப்படுத்தப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய கட்டாயம் நீங்கள் பொது இடங்களிலும் பொது போக்குவரத்துகளிலும் முகக்கவசம் அணிய வேண்டும். அவ்வாறு முகக்கவசங்களை அணியாதிருப்பின் அவர்களை சிறை வைக்கவும் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கவும் முடியும். ஆகவே இலங்கை போலீசார் இது குறித்து போதிய அவதானத்துடன் உள்ளனர். දඩුවම් කිරීමේ හැකියාව ගරු අධිකාරියකට තිබෙනවා. ඒ නිසා ශ්‍රී ලංකා පොලිසිය නිරන්තරයෙන් මේ ගැන විමසිල්ලෙන් පසු වෙනවා. குளியாப்பெற்றிய பகுதியில் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு கொரோனா தொற்றாளர்களை இனங்காணும் நடவடிக்கை தொடர்ந்தும் இடம்பெறுவதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது. குளியாப்பெற்றி நகர சபையின் லட்சுமிபுர வீடுகளில் வசித்து வரும் 250 பேரிடம் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளின் மூலம் 95 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதாக குளியாப்பெற்றி பிரதம சுகாதார வைத்திய உத்தியோகஸ்தர் உத்பல குணசேகர தெரிவித்துள்ளார். சுகாதார ஆலோசனைக்கு முரணாக ஹட்டன் கொட்டகல நகர் பகுதியில் நடத்தப்பட்டு வந்த மேலதிக வகுப்புகளை தடை செய்வதற்கும் பொது சுகாதார பரிசோதகர்களும் போலீசாரும் நடவடிக்கை எடுத்தனர். இவ்வாறு மேலதிக வகுப்புகளை நடத்திய ஆசிரியர்களுக்கு இது தொடர்பாக அறிவுறுத்தப்பட்டு அதில் கலந்து கொண்ட மாணவர்களும் திருப்பி அனுப்பப்பட்டனர். நாட்டில் ஒருபோதும் தேங்காய் எண்ணெய்க்கான பற்றாக்குறை எதிர்காலத்தில் ஏற்பட போவதில்லை என அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். தேங்காய் எண்ணெய் தொடர்பாக எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சினைகள் குறித்து கைத்தொழில் அமைச்சிடம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். பொறுப்பு வாய்ந்த அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள், பேக்கரி சார்ந்த உணவுகளை தயாரிப்பவர்கள், இனிப்பு பண்டங்களை தயாரிப்பவர்கள் ஆகியோரின் பங்கேற்றலுடன் இக்கலந்துரையாடல் இடம்பெற்றது. நாட்டில் 2 வார காலங்களுக்கு மாத்திரமே தேங்காய் எண்ணெய் காணப்படுவதாக இதன்போது இனிப்பு பண்டங்களை தயாரிக்கும் சங்கமும் பேக்கரி சார்ந்த உணவுகளை தயாரிப்பவர்களும் தெரிவித்தனர். 4000 மெட்ரிக் டன்னிற்கும் கூடுதலாக தேங்காய் எண்ணெய் இல்லை. அதாவது இன்னும் 1 வார காலத்திற்கு மாத்திரமே நாட்டில் தேங்காய் எண்ணெய் தயாரிக்கப்படுகின்றது. தேங்காய் எண்ணெயை இறக்குமதி
இறக்குமதி செய்வதற்கான வேறு எந்த வழிமுறைகளும் இல்லை. மலேசியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தேங்காய் எண்ணெய் தருவிக்க வேண்டியுள்ளது. இவ்வாறு இறக்குமதி செய்யப்பட்டு விநியோகிக்கப்படும் போது அந்நடவடிக்கைகள் குறைந்தபட்சம் மே மாதம் 14, 15 அல்லது 20ஆம் தேதி ஆகலாம். இன்னும் 2 வாரங்களில் பாம் ஆயில் தீர்ந்துவிடும். இலங்கையில் சுமார் 7000 பேக்கரிகள் உள்ளன. இது தொடர்பாக அரசு துரிதமாக செயல்பட்டு அனுமதி பத்திரங்களின் கீழ் அனுமதி வழங்காவிடில் நாட்டில் உள்ள 7000 பேக்கரிகளையும் மூட வேண்டிய நிலை ஏற்படும். எவ்வாறாயினும் பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் தயாரிப்பாளர்களின் சங்கம் இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கையில் இந்நிலைமை செயற்கையாக உருவாக்கப்பட்ட பற்றாக்குறை என தெரிவித்துள்ளது. செயற்கையாகவே தேங்காய் எண்ணெய் பற்றாக்குறையை உருவாக்க முயற்சிக்கின்றனர். அவர்களது கொள்கலன்களில் தேங்காய் எண்ணெயை பதுக்கி வைத்து மக்களுக்கு வழங்குவதில்லை. தேங்காய் எண்ணெய் இல்லை என்றும் இறக்குமதி செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெய் இல்லை என்றும் கூறுகின்றனர். இவ்வாறு போலி பற்றாக்குறை ஒன்றை ஏற்படுத்தி விலையை அதிகரிக்க முயற்சிக்கின்றனர். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் இறக்குமதியாளர்கள் 81,000 மெட்ரிக் டன் தேங்காய் எண்ணெயை இறக்குமதி செய்துள்ளனர். இந்த தேங்காய் எண்ணெய்க்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக கண்டறிய வேண்டும். இம்மூன்று மாதங்களுக்குள் எமது நுகர்வோர் இதனை முற்றுமுழுதாக பயன்படுத்தவில்லை. இதனை நாம் பொறுப்புடன் கூறுகின்றோம். கணக்கிடும் போது 27,000 மெட்ரிக் டன்னிற்கும் கூடுதலான தேங்காய் எண்ணெய் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாகவே நாம் கூறுகின்றோம். இது தொடர்பாக எதிர்காலத்தில் அரசாங்கத்தின் கொள்கையாக மிகவும் தரமான, விசேடமாக உள்ளூரில் தயாரிக்கப்படுகின்ற தேங்காய் எண்ணெயை மக்களுக்கு நிவாரண விலையில் வழங்குவதற்கும் இறக்குமதி கைத்தொழில் என்ற ரீதியில் இக்கைத்தொழிலுக்கு கை கொடுப்பது தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டது. தேங்காய் எண்ணெய்க்கு பற்றாக்குறை ஏற்படாது. ஏனென்றால் உள்ளூரில் தேங்காய் எண்ணெய் தயாரிக்கப்படுகின்றது. தற்போது இறக்குமதி செய்வதற்காக தயார்படுத்தப்பட்டுள்ள தேங்காய் எண்ணெயையும் வெகு விரைவில் இறக்குமதி செய்வதற்கான வசதிகளை ஏற்படுத்துவது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. இந்நடவடிக்கையை முறையாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ள நடவடிக்கை எடுப்போம். பாம் ஆயில் தொடர்பாக கூறுவதாயின் பான், கேக் உள்ளிட்ட இனிப்பு பண்டங்களை தயாரிப்பதற்கு நாட்டிற்கு தேவைப்படுகின்றது. தேவையான அளவை குறித்த கைத்தொழிலாளர்களின் தேவைக்கு ஏற்ப இறக்குமதி செய்யவும் அனுமதி வழங்கப்படும். உள்ளக நெருக்கடிகளை தீர்த்துக் கொள்ளும் வரை ஒரு சில அரசியல் கட்சிகளை செயலிழந்த நிலைமையாக கருது தேர்தல் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. குறித்த கட்சிகள் தொடர்பில் ஒரு சில குழுக்கள் பொறுப்புகளை வெளியிட்டதன் காரணமாக இத்தீர்மானம் எடுக்கப்பட்டது. அத்துடன் குறித்த கட்சிகள் தேர்தலின் போது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வதற்காக மாத்திரம் தற்காலிகமாக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கு தெரிவித்துள்ளார். அங்கட லொக்கா எனும் குற்றக்குழு தலைவரின் உதவியாளராக செயற்பட்ட சொல்டாவின் போதைப்பொருள் வர்த்தகத்தை வழிநடத்திய 3 போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கைது செய்தனர். அங்குடு லொக்காவின் நெருங்கி பழகியவரும் போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சொல்டா என்பவரின் போதைப்பொருள் வர்த்தகத்தை வழிநடத்திய 3 ஆதரவாளர்களே இவ்வாறு கொலன்னாவ பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டனர். ஹெரோயின் போதைப்பொருள், ஐஸ் போதைப்பொருள், கேரள கஞ்சா மற்றும் போதைப்பொருள் வில்லைகளை பொதியிடும் உரைகள், இலத்திரனியல் தராசு ஒன்றும் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையின் திட்டமிட்ட குற்றத்தடுப்பு பிரிவு தெரிவிக்கின்றது. சந்தேக நபர்களிடமிருந்து சுமார் 1 லட்சம் ரூபாய் பணமும் கண்டெடுக்கப்பட்டது. சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைக்கென வெள்ளம்பெற்றிய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். மீனவர்களை பாதிக்கும் எந்தவொரு தீர்மானங்களையும் எட்டப்போவதில்லை என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வலியுறுத்தியுள்ளார். அதேபோன்று அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுக்க ஒருபோதும் பின்னிற்கப் போவதில்லை எனவும் கடல் தொழில் சம்மேளனத்தின் போது அமைச்சர் மேலும் தெரிவித்தார். தேசிய கடற்தொழில் பொதுச் சம்மேளனத்தின் மாதாந்த பணிப்பாளர் சபை கூட்டம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் கடற்தொழில் அமைச்சின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் மேற்கொள்கின்ற அத்துமீறல்களை தடுப்பதற்கு தான் எடுக்கும் முயற்சிகளின் போது தனக்கு எதிராக சுமத்தப்படுகின்ற பிழையான குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாகவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்தார். மீனவர்களை பாதுகாப்பதற்கு எடுக்கப்படக்கூடிய எந்தவொரு தீர்மானங்களின் போதும் அதற்கென குரல் கொடுப்பதாகவும் தம் மீது சுமத்தப்படுகின்ற போலி குற்றச்சாட்டுகள் எருமை மாட்டின் மீது மழை பொழிவது போன்று கருதுவதாகவும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வலியுறுத்தினார். கடற்தொழில் பொதுச் சம்மேளனத்தின் பிரதம செயலாளர் நெல்சன் எதிர்சிங்க உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். தற்போதைய அரசாங்கம் அதிகாரத்திற்கு வந்ததை அடுத்து கடல் தொழில் துறையின் முன்னேற்றத்திற்காக பல நடவடிக்கைகளை எடுத்ததாக கடல் தொழில் பொதுச் சம்மேளனத்தின் பிரதம செயலாளர் நெல்சன் எதிர்சிங்க தெரிவிக்கின்றார். இலங்கை கடற்பரப்பை இந்தியாவிற்கு வழங்கவுள்ளதாக ஒரு சிலர் பொய் பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். මේ කොරෝනා අර්බුදය හමුවේ
මේ දීවර ප්‍රජාව වෙනුවෙන් இக்கொரோனா அச்சுறுத்தலுக்கு மத்தியில் கடல் தொழில் சமூகத்தினருக்காக இவ்வரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் கடல் தொழில் துறை பாதுகாக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது கொரோனா அலை பேலியகொட மீன் வர்த்தக சந்தையிலேயே உருவாக்கியமை நீங்கள் அறிவீர்கள். தற்போது அதை நவீனமயப்படுத்தி உலகிலுள்ள முன்னேற்றமான மீன் சந்தையாக மாற்ற முடிந்துள்ளது. இந்தியாவின் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை தடுப்பதற்காக பிரதமர் மஹிந்த ராஜபக்சவும் கடல் தொழில் அமைச்சரும் இந்திய பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். தெற்கில் உள்ள மீனவர்களுக்கும் பிரச்சனை காணப்படுகின்றது. எமது ஆழ்கடல் வள்ளங்கள் அரபு கடலுக்கு செல்ல வேண்டும். இந்திய கடற்பரப்பு ஊடாகவே இவ்வள்ளங்கள் செல்கின்றன. இதன்போது அவ்வள்ளங்களை பிடித்து சிரமங்களை ஏற்படுத்துகின்றனர். இப்பிரச்சனையை ராஜதந்திர மட்டத்தில் தீர்க்க முற்படும் போது எமது கடற்பரப்பை இந்தியாவுக்கு வழங்கப் போவதாக அரசாங்கம் மீது சேறு பூசுகின்றனர். இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. මඩගහනවා රජය. මෙයා සම්පූර්ණ වැරදි කතා. மேல் சப்ரகமுவ தென் மாகாணங்களில் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடியோ மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களில் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம். வடமேல் மத்திய ஊவா வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாலை வேளையிலோ அல்லது இரவு வேளையிலோ ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி, நுவரெலி ஆகிய மாவட்டங்களிலும் ஒரு சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டர் அளவிலான பலத்த மழை பெய்யலாம். இடிமின்னலுடன் மழை பெய்யும் போது ஏற்படுகின்ற தற்காலிக பலத்த காற்று காரணமாகவும் இடிமின்னல் தாக்கங்களை குறைத்துக் கொள்வதற்காகவும் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து மக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும். சிறுவர்களுக்காக போதைப்பொருள் மாத்திரைகளை விற்பனை செய்த இருவர் களுத்துறை பிராந்திய விசேட போதைப்பொருள் சுற்றிவளைப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டனர். இவ்விரு சந்தேக நபர்களும் மோட்டார் கார் ஒன்றை பயன்படுத்தி மொரட்டுவ, பாணந்துர, வாத்துவ ஆகிய பகுதிகளில் பாடசாலை மாணவர்களுக்கும் சிறுவர்களுக்கும் என இப்போதைப்பொருள் மாத்திரைகளை விற்பனை செய்து வந்துள்ளனர். இவ்வாறு விற்பனை செய்வதற்காக போதைப்பொருள் மாத்திரைகளை எடுத்துச் சென்ற போது களுத்துறை வடக்கு கொஸ்காஸ் ஹந்திய பகுதியில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். 500க்கும் கூடுதலான போதைப்பொருள் மாத்திரைகள் இதன்போது கண்டெடுக்கப்பட்டன. கொள்ளையிடப்பட்ட 7 கார்கள், 3 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் மேலும் பல பொருட்கள் கைப்பற்றப்பட்டதுடன் 4 சந்தேக நபர்களையும் வாரியப்பல குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். வாரியப்பல போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து வாரியப்பல போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட விசாரணைகளின் போது 3,23,23,000 ரூபாய் பெறுமதியான 7 கார்களும் 3 மோட்டார் சைக்கிள்களும் அங்கிருந்து இந்த பொருட்களையும் போலீசார் கைப்பற்றினர். குருநாகல், தெமட்டலுவ பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்திலிருந்து இவை திருடப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. வாரியப்பல போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் இது தொடர்பான 4 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளனர். வசந்தம் எஃப்எம்மின் 13வது பிறந்த தினத்தை முன்னிட்டு வசந்தம் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் இம்முறை கிளிநொச்சியில் இடம்பெற்று வருகின்றது. இதுவரை 9 போட்டிகள் இடம்பெற்றுள்ளன. வசந்தம் பிரீமியர் லீக் தொடர் ஏற்கனவே மட்டக்களப்பு, பொகவந்தலாவ, கொட்டக்கல ஆகிய 3 இடங்களில் வெற்றிகரமாக இடம்பெற்ற நிலையில் இம்முறை 4வது தடவையாக கிளிநொச்சியில் இடம்பெறுகின்றது. இந்த போட்டித் தொடரில் வெற்றியீட்டும் அணிக்கு 1 லட்சம் ரூபாய் பணப்பரிசும் வெற்றிக்கிணமும், அதேபோன்று 2ஆம் இடத்தை பெறும் அணிக்கு 50,000 ரூபாவும் வெற்றிக்கிணமும் வழங்கப்பட உள்ளது. மேலும் போட்டித் தொடரின் சிறந்த பந்து வீச்சாளர், சிறந்த துடுப்பாட்ட வீரர், சிறந்த களத்தடுப்பாளர், போட்டித் தொடரின் ஆட்டநாயகன் மற்றும் கலந்து கொள்கின்ற அனைத்து அணிகளினது வீரர்களுக்கும் சான்றிதழ்களும் வழங்கப்படும். வெற்றி பெறும் அணியினதும் 2ஆம் இடத்தை பெற்றுக்கொள்ளும் அணியினதும் அனைத்து வீரர்களுக்கும் தனிப்பட்ட கிண்ணங்கள் மற்றும் பதக்கங்கள் அணிவிக்கப்படும். இப்போட்டித் தொடர் வெற்றிகரமாக இடம்பெற்று வருவதுடன் நாளையும் போட்டிகள் நடைபெறவுள்ளன. இத்துடன் வசந்தம் டிவியின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. எமது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் 8 மணிக்கும் மனத்தியாளர் செய்தியினை 2:25க்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.